ஹாய் மக்களே, வணக்கம். இது உங்க மூர்த்தி டாக்ஸ். நான் உங்க திருமூர்த்தி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு பெரிய வரலாறு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. புது வரலாறு எழுதப்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகம், நமது விஜய் அண்ணா அவர்கள் சிஎம் ஆயிருக்காங்க. எவ்வளவோ நாள் கனவு தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஒரு 4ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு நாளைக்கு சிஎம் ஆயிடுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலதான் தமிழ்நாடே இருந்துச்சு. அது எவ்வளவோ தடைகள் வந்துச்சு. ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி தான் இன்னைக்கு நம்ம அண்ணே விஜய் அண்ணே சிஎம் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்தது நேரு ஸ்டேடியத்துல. அதுல எவ்வளவு மக்கள் கலந்துக்கிட்டாங்க, என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் அதுல போச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கட்சியோட பெரும்பான்மை காமிக்கணும் அப்படின்ட்டு ஆளுநர் சொன்னதுக்காக நேற்று இரவு அந்த பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாரு. 120 எம்எல்ஏக்களோட கடிதம், ஆதரவு கடிதத்தை கொண்டுட்டு போய் ஆளுநர் மாளிகையில போய் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நாங்க பதவி பிரமாணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஐயா ஆளுநர் அவர்களும் அதுக்கான ஒப்புதலை கொடுத்து இன்னைக்கு நமது தலைவர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கான பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 10 மணிக்கு நம் ஐயா ஆளுநர் அவர்கள் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அல்ரேக்கர் அவர் பதவி பிரமாணம் செய்து வச்சாங்க. அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் 9 அமைச்சர்களும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க ஆளுநர் முன்னிலையில. இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்காகவே இந்திய நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொண்டாரு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தோழமை கட்சிகளும் மற்ற கட்சிகளில் இருந்து தலைவர்களும் அதே மாதிரி சினிமா பிரபலங்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, நமது முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் மக்கள் முன்னிலையில ஒரு 3 முக்கியமான திட்டங்களுக்கு கையெழுத்து விட்டாருங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா, 500 யூனிட் யூஸ் பண்ற வீட்டுகளுக்கு 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இரண்டாவதாக மிக முக்கியமான ஒரு திட்டம்ங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிற திட்டம் அதுதான், பெண்கள் பாதுகாப்பு. அந்த திட்டத்தோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிங்க பெண்கள் அதிரடிப்படை அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து 3ஆவதா என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, போதை தடுப்பு சட்டம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த போதை பொருட்களை தடுக்கிறதுக்கான ஒரு திட்டமா அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது மக்களிடத்துல ஒரு முக்கியமான வரவேற்பை பெற்றிருக்குங்க. அதை தொடர்ந்து அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நிறைவு செஞ்சுட்டு நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல் முறையாக தலைமைச் செயலகத்திற்கு போலீஸ் பாதுகாப்போட போனாருங்க. அங்க போய் போலீஸ் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த மரியாதையை கொடுத்தாங்க. முதலமைச்சருக்கான ஒரு மரியாதைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அணிவகுப்பு வகுத்து அவருக்கான அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து உள்ள கூட்டிட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல முதலமைச்சர் உட்கார்றதுக்கான அறை இருக்குங்க. அந்த சீட்ல போய் முதலமைச்சராக இருக்கிற நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமர்ந்த தருணம் எப்படி இருந்துச்சுன்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்து என்ன மாதிரியான அரசியல் நகர்வு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் திருமூர்த்தி. இது உங்கள் மூர்த்தி டாக்ஸ்.